இந்த பொண்ணோட பேர் தாங்க தாமரை. ஒரு மனநல குறைவால ரோட்டோரமா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அங்க வந்த சின்ன பசங்க தாமரைய பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாமரையும் பாத்தீங்கன்னா அந்த பசங்களை கல்ல விட்டு அடிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு பையன் தாமரைய பாக்குறான். அப்படியே ராத்திரி ஆகுது. தாமரை பாத்தீங்கன்னா தலையில அடிச்சுக்கிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கத்து வீட்டுல இருக்க அந்த பையனும் என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு ஜன்னல் வழியா பாக்குறான். அப்படி பார்த்தா அது தாமரை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பையன் காலையில இருந்து கடைக்கு போறான். அப்படி போனா தாமரை அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கா. இந்த பையனும் தாமரைய பார்த்துட்டு கடைக்காரங்க கிட்ட போயிட்டு அந்த தாமரைய பத்தி விசாரிக்கிறான். அப்ப அங்க நின்ற ஒரு வயசான பாட்டி தாமரைக்கு என்னாச்சு அப்படின்றத அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. தாமரை கல்யாணம் பண்ண அன்னைக்கு ராத்திரி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த விளக்கு கீழே விழுந்து அந்த குடிசை எரிஞ்சிருது. அதனால அவளோட கணவரும் அப்பா அம்மாவும் எரிஞ்சு சாம்பலா போனதை இவ கண்ணு முன்னுக்கே பார்த்திருக்கா. அதனால அந்த பார்த்த அதிர்ச்சியில இவ வந்து பைத்தியம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட அந்த பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பையன் தாமரைக்கு ஒரு கண்ணாடியும் பிஸ்கட் பாக்கெட்டுகளும் வாங்கி கொண்டு வந்து தாமரை கிட்ட கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு தாமரைய பார்த்து அந்த பையன் சொல்றான், என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீ வந்து தினமும் கூட்டி பெருக்கிறியா அப்படின்னு சொல்றான். அந்த தாமரையும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்றான். அப்படியே இருக்கும்போது இந்த பையன் இந்த கடை முன்னாடி போய் நிக்கிறான். அப்ப அந்த தாமரை அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஏ பைத்தியம், இங்க இருந்து போயிரு, இல்லாட்டி உன்னோட மேல வெந்நீரை ஊத்திருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையனும் பாத்தீங்கன்னா எதுக்காக தாமரையை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப அந்த கடைக்காரரும் சொல்றாரு, நான் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ வந்து முன்னாடி நின்றா எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த பையன் சொல்றான், ஏன் பைத்தியத்துக்கெல்லாம் பசி வராத, எதுக்கு பைத்தியம்னு சொல்லி திட்டுறீங்க, நீங்க வந்து தாமரைக்கு ஒவ்வொரு நாளும் டீயும் பண்ணும் கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கடைக்காரரும் கேட்கிறாரு, யார் பணம் தருவா அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான், நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் தாமரைக்கு புடவையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். தாமரையும் பாத்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பையன் தாமரைய ஒரு ஹாஸ்டல்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு ஹாஸ்டல்ல கேட்கிறான். அவங்களும் நாளைக்கு கொண்டு வந்து தாமரைய விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த பையனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பையனோட தங்கச்சிக்கு வந்து நிச்சயம் பண்ண இருக்கதால அவசரமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அப்ப அங்க இருந்த பக்கத்துல இருந்த ஒரு பையன் கிட்ட தாமரைய கவனமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே இந்த பையன் போயிட்டு வரும்போது தாமரை இருந்த இடத்துல நிறைய கூட்டமா இருக்காங்க. என்னன்னு சொல்லி வந்து பக்கத்துல பார்த்தா தாமரை இறந்து போய் கிடக்கா. இத பார்த்த அந்த பையன் அப்படியே அழுதுகிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். அப்படி போனா தாமரையோட கண்ணாடி வளையெல்லாம் உடைஞ்சு கீழே கிடக்கு. இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. தாமரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.